இப்ப என்ன நடக்குது அதிமுக? அந்த விழாவுக்கு இப்ப பிரகடனா அது அவரோட முதல்வர் அவருக்கு தனிப்பட்ட அளவில் நடத்தப்பட்ட பாராட்டு விழா. அதுல கட்சி விழாவா நடத்ததுல நிறைய நியாயம் இருக்குது, அவர் தவிர்த்ததுல. பட் என்னை சோதித்து பார்க்காதீர்கள் செங்கோட்டையன் சொல்லதை நான் எப்படி ஒரு பொறுமை இழந்து ஒரு அதிமுக தலைமையோட ஒரு அதிருப்தி அடைந்து பேசுனதா நான் பார்க்கல. ஏன்னா நீங்க அதிமுகவுடைய ஒரு அந்த வளர்ச்சியில இந்த இதுல இப்ப நீங்க விக்கிரவாண்டியில தோற்று போய் ஈரோடு கிழக்குல தோற்று போய் அப்படி இருந்தா கூட அப்ப நான் காத்திருந்து பொறுமை இழந்து பேசுறதா கூட எடுத்துக்கலாம். கடந்த ஒரு ஆண்டுகள்ல அப்படிப்பட்ட நிலைமையில இல்ல. ரொம்ப நேரம் காத்திருக்கிறார். அப்புறம் ராம்ஜி சொல்லிடுவார், என்னை சோதித்து பார்க்காதீர்கள் இந்த விவாதத்தில். ரொம்ப நேரம் எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார். அதனால அவர் மீது ஒரு பொறுமை இழந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அதை வைத்து பார்க்கும்போது செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுதா நினைக்கல. அவர் என்ன சொல்ல வர்றாரு நினைக்கிறேன், என்னை வைத்து எந்த பரிச்சாத்திர முயற்சிகளையும் இறங்க வேணாம் அப்படின்னு பாக்குறேன். ஏதோ அதாவது சொல்லுங்க, அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. என்னை வைத்து யாரும் எந்த பரிச்சார்த்த முயற்சி இறங்க வேண்டாம். நான் தலைமைக்கு கட்டுப்பட்ட தீவிரமான விசுவாசி. ஏன்னா அவருடைய அந்த இடத்தில் அவர் கோடிட்டு காண்பித்த ரெஃபரன்ஸ் எல்லாமே ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் தான் சொல்றார். நான் இந்த அளவுக்கு கட்டுப்பட்டு இருந்தேன். இந்த கான்டெக்ஸ்ட்ல ஒரு இபிஎஸ் அவர்களை சொல்ல வராரா? இல்ல அப்படி சொல்ல வருகிறார்னா துரைக்கருணா அவர்கள் சுட்டிக்காட்டிய ஒரு இடம் இருக்குல்ல, நான் எல்லாரையும் நன்கு அறிந்தவன் அப்படிலாம் பேச மாட்டாங்கல்ல, ஏன் இப்ப பேசுற? அவர் என்ன சொல்ற, எல்லாரும் நன்கு அறிந்தவன். அந்த அவர்கள் இருந்த காலத்திலேயே நீக்கு போக்கெல்லாம் அறிந்து ஏற்கனவே நெருக்கடிகளாக வந்த போதும் நான் கட்சி தலைமை கட்டுப்பட்டு விசுவாசியாக இருந்தேன். இன்னைக்கு அதனால இந்த பிரச்சனையை பெரிதாக்கி நான் ஏதோ கட்சி தலைமைக்கு எதிராக இருப்பதாக நீங்கள் அர்த்தம் கற்றுக்கொள்ள வேண்டாம். யாரும் என்னை வைத்து நீங்கள் எதுவும் அரசியல் விளையாட்டு வர வேண்டாம் அப்படிங்கிற சொல்லுவதாக தான் நான் புரிந்து கொள்கிறேன். என்னை வைத்து தனியரசு அவர்களோ துரைக்கருணா அவர்களோ யாருமே எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதற்கு உடனடியாக இன்னைக்கு ஓபிஎஸ் ரொம்ப தெளிவாகவே விளக்கமாக ஒரு நினைவூட்டல் தான். ஐயா நான் ஒண்ணு சொல்லல. அதாவது நேற்று ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்துக்கு இவர்தான் தலைமை பேச்சாளர் அண்ணன் கே செங்கோட்டையன். ஒரு வார்த்தையாவது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பெயரை குறிப்பிட்டிருக்காரு மட்டும் எதிர்கட்சி தலைவர் பேரை சொல்லியிருக்கார். எதிர்கட்சி தலைவர் பேர் சொல்லியிருக்கார். இயல்பு தனியரசு அவர்கள் சுட்டிக்காட்டியது எல்லாமே தேர்ந்த அரசியல் களத்துல பார்வையாளர்களா இருக்கிறவங்க தான், பாக்குறவங்க தான்.